ட்ரை பண்ணோம். பட் அது எங்களுக்கு எப்படின்னா அது கொஞ்சமாக தான் போச்சு. கமெண்ட் மட்டும் பண்ண போதும். முன்னாடி நெக்ஸ்ட் லெவல் வந்து என்னோட ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நானும் gift வரலடா. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். ரொம்ப 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 நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். ரீசன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன கொஞ்சம் க்ரோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பனாகவே சொன்னேன். கொஞ்சம் எடிட்டிங்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்காக தான் இருந்துச்சு. இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் ஒரே ஃபார்மேட்டில் கண்டென்ட் போடும்போது எனக்கு அதை ரிப்பீட்டடாக அதை பண்ணவும் முடியல. ரிப்பீட்டடாக பண்ண மற்றவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரின்னு எனக்கு நல்லாவே தோணிடுச்சு. அப்படிதான் யோசனை பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன கண்டென்ட் கிடைச்சாலும் ஓகே. என்ன கண்டென்ட்னா என்ன வேணாலும் இல்லை, அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்மளுக்கு ஓகே அப்படின்னு தோன்ற எல்லாத்தையும் ஒரு விளாக்ஸு இல்லை ஒரு ப்ரமோஷன் வீடியோ, ஸ்டோரி வீடியோ, ராசிபலன் வீடியோ அப்படின்னு சொல்லி எல்லாம் மிக்சடாக, டெம்பிள், ஏதாவது கோயில், அந்த மாதிரி எல்லாரோட வீடியோவுமே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ நியூவாக அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த நியூ அப்டேட்டில் நம்ம கிஃப்ட்ஸை வந்து தவிர்த்துட்டோம். கிஃப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சரிப்பட்டு வரல, அதனால் தவிர்த்துட்டோம். கிஃப்ட்ஸுக்கு பதிலாக என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு பின்னாடி ஆட்கள்லாம் நிறைய பேர் சொல்ல போகிறாங்க. நிறைய அதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என் ஹஸ்பண்டு, இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே கொஞ்சம் வீடியோ நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. வாங்க வீடியோக்கு. வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சொல்லுங்கம்மா, என்ன அப்டேட்னு சொல்லியிருக்கோம்மா? என்ன அப்டேட்டுங்கிறத விட இனிமேல் நீங்களும் எதிர்பார்க்காத மாதிரியும் நாங்களும் எதிர்பார்க்காத மாதிரியும் ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் டெய்லி. இனி ஒரே பேட்டர்னில் போட்டு ட்ரை பண்ணோம். பட் அது எங்களுக்கு எப்படின்னா அது கொஞ்சமாக தான் போச்சு. ஸோ அதனால ரீச் பண்ண முடியல. கரெக்ட், போர் அடிக்குது உங்களுக்கு, அதுவும் புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால இனி எல்லா பேட்டர்ன்லையும் ஸோ புதுசாக நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதனால் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க, தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. சார் இனிமேல் நிறைய அப்டேட் கொடுக்க போறாரு. இனிமேல் நம்மளோட தங்கத்தை வச்சுதான் நம்ம செய்ய போறோம். சரி, தேங்க்யூ. சொல்லுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா? அம்மா சப்ஸ்கிரைப். சரி, எங்க சேனல் இது நாள் வரைக்கும் எத்தனை கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க? நான் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிருக்கேன். ஒரு 5-6 இருக்கும் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் ஒன்று சொல்லிட்டேன். உங்களுக்கு மட்டும் ரகசியமா சொல்லிட்டேன். அந்த அப்டேட்ஸ் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அப்டேட்ஸ் நீங்க என்ன மட்டும் பண்ணினா போதும், கமெண்ட் மட்டும் பண்ண போதும். முன்னாடி கமெண்ட் தான் பண்ணீங்க, இப்ப கமெண்ட் தான் பண்ணீங்க. இதுக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ்னு ஃபீல் பண்றீங்க? அதுல பாத்தீங்கன்னா கிஃப்ட் தருவாங்க, இதுல வந்து அமௌண்ட் தராதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, சொல்லுங்க நந்தினி, எங்க பேசுறீங்க? ஒரு ஃப்ரெண்டா அதனால அப்பனா உங்க பேர் வச்சுன்னா நான் அமௌண்ட் தர மாட்டேன். சரி, ஆனா எப்படி அமௌண்ட் வருது, எப்படி அமௌண்ட் கொடுக்க போறா அப்படிங்கறதெல்லாம் வீடியோ எண்ட்ல சொல்லியிருக்கேன். ஓகே, ஆனா அமௌண்ட் மட்டும் வந்துடும். ஓகே, பயப்படாதீங்க. ஓகே ஓகே, ஜிபே நம்பர் மட்டும் ஷேர் பண்ணுங்க. பாய் சொல்லிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் திவ்யா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். கடந்து வந்த பாதைகளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, காசு வாங்குங்க. நெக்ஸ்ட் லெவல் வந்து எங்களுடைய சேனலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. Thank you friends. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க என்னோட ஃப்ரெண்டு திவ்யா. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு 7 month ஆகுது. பாத்தீங்கன்னா அதுல வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நியூவா அப்டேட் பண்ணிருக்காங்க. சேனல் நேம் பாத்தீங்கன்னா கடந்து வந்த பாதைகள். லைக் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, காசு பேக் வெல்லுங்க. நாங்க எல்லாமே இருக்கோம். ஆனா இப்போ வரைக்கும் எங்களுக்கு கிஃப்ட் வரல. ஆமா, கிஃப்ட் கிடைக்கல. நாங்கெல்லாம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். சோ இவங்களுக்கு யாருக்குமே கிஃப்ட் வரலடா. எங்களுக்கெல்லாம் யாருக்கும் வரலடா. சோ இவனை முதல்ல உள்ளே கருப்பாட்ட வச்சிருக்கோம்டா. ஓகே, பாய், என்ஜாய் பண்ணுங்க, பாய். நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணலான்னு வந்துட்டேன். என்னோட ஃப்ரெண்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, கடந்து வந்த பாதைகள். அதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, ராசி பலன் சொல்லுவாங்க. நமக்கு ஏதாவது மோட்டிவேஷன் மாதிரி யாராவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்களை போய் இன்டர்வியூ எடுத்து அதையும் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. இதை பார்க்கறது மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா, அவங்க வீடியோவில் கடைசியாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கான பதில் நம்ம கொடுத்தோம்னா அவங்க குலுக்கல் முறையில் 3 பேரை செலக்ட் பண்ணி அந்த 3 பேருக்கு கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் 2 வாட்டி கிஃப்ட் வாங்கியிருக்கேன்.
இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வர சண்டேல இருந்து கிஃப்ட்டுக்கு பதிலாக மணியா ப்ரொவைட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சேனல் நேம் கடந்து வந்த பாதைகள். என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ நீங்க நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு நானும் கெத்தா சொல்லி வச்சிருக்கேன். என்னோட ஃபாலோவர்ஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க நானும் நம்புறேன். கடந்து வந்த பாதைகள் சேனலை மறந்துடாதீங்க. டாடா. சொன்ன மாதிரி நம்ம அதாவது அமௌண்ட்டை தாங்க பே பண்றோம். அதே வாட்ஸ்அப் நம்பர் தான். வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வந்து உங்களோட ஜிபே நம்பர் மட்டும் சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்க ஜிபே பண்ணிடுவோம். வீக்லி 100 rupees ஒரு நபர் மட்டும். வளர வளர 3 நபர் 10 நபர் எப்படி வேணா நாங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா வீக்கெண்ட் ஆச்சுன்னா சண்டே ஆச்சுன்னா ஒரு நபருக்கு 100 ரூபாய் கண்டிப்பா உண்டுங்க. நீங்க மட்டும் எங்களோட வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ண இன்னுமே எங்களோட சேனலை க்ரோ பண்ண இன்னுமே என் குடும்பத்தினர் வந்து எனக்கு இன்னுமே சப்போர்ட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது நான் இன்னுமே அடுத்தடுத்த லெவலுக்கு போவேன் அப்படின்னு நான் நம்புறேன். எல்லாமே கலந்துருக்கும். அதனால எங்களை மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் திவ்யா மணிகண்டன். நன்றி.